அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்வித பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்ப அவர் தந்தையின் வலது பக்கத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்கு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரே மரித்தார், அவரே உயிர்த்தார். தந்தையின் வலது பக்கத்துல நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரும் அவரே. வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப சிருஷ்டிப்புல தேவன் மனுஷனை எவ்வளவு சிறப்பானவனாக, ஞானமுள்ளவனாக, அதிகாரம் உள்ளவனாக படைச்சாரோ அப்படித்தான் மறுபடியும் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். நம்ம புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்தினால எப்படி அப்படியெல்லாம் ஆதாமும் ஏவாளும் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்து அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவித்தார்களோ, அதுக்கப்புறம் எல்லாரையும் மரணம் ஆட்கொண்டது. ஆனா பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். சிலுவையில எல்லாம் செஞ்சு முடித்து விட்டார். அப்ப அந்த சிலுவையில தேவன் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டாருங்கிறப்ப, மனுஷனா வந்தாருங்கிறப்ப, அவர் பட்ட பாடுகள் மரணத்தின் மூலமா நமக்கு ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கி இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் மூலமா அவரோடு நல்ல ஒரு ஐக்கியம், அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரம், அவருடைய தெய்வீக சுபாவம் நமக்குள்ள அது வெளிப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க தோல்வி அடைய முடியாது, வெற்றி அடைவீர்கள். வியாதியிலிருந்து விடுதலை அடைந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து உங்களுக்குள்ள தெய்வீக சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ரட்சிப்பின் திட்டத்தில் உம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினீர். அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றும்படியாக எங்களுக்காக வக்கீலாக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறோங்க தாவே. காலையும் மாலையும் எங்களை கலிகுற பண்ணுகிறவர். நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் எங்களுக்கு நீர் சமீபமாய் வருகிறீர். நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறீர். எங்களுடைய சுகத்தை விரும்புகிறவர், எங்களுடைய செழிப்பை விரும்புகிறவர், எங்களுடைய வாழ்வை விரும்புகிறவர், எங்களுடைய ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், எங்களுடைய வெற்றியை விரும்புகிற தேவன் நீர் கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம்.